கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள். 21ஆம் தின அருளுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆதி சிவனும் ஆதி சக்தியும் ஐக்கியமாகிய நிலையில் ஆசிகள் எங்கும் பரவுகின்றது. மானுடர்களின் குணநலன்கள் மாற்றம் அடைகின்றன. மலர்கள் யாவும் அவற்றின் மனம், சுவை, குணம், தன்மை போன்றவற்றில் மாற்றம் அடைவதில்லை. தன்னிச்சையாய் வளர்ந்து கனி தரும் மரங்களும் என்றுமே தன்மையில் மாற்றமடைவதில்லை. இருப்பினும் மானுடர்களுக்கு முழுமையாக ஆற்றல்களை நல்குகின்றன. சிந்திக்கும் திறன் அற்ற உயிரினங்கள் யாவுமே தான் ஈட்டிய ஆற்றல்களை பாரபட்சம் இன்றி அனைவருக்கும் அருளுகின்றது. மானுடர்கள் யாவருமே அறிவு கொண்டு சிந்திக்கும் திறன் பெற்றவர்கள் எனில் எத்தகைய செயல்களை ஏற்க வேண்டும்? சிந்தியுங்கள். தனது சுய குணம் எது, சுயமான தன்மை என்பது எது என்றே சிந்தித்து அறிந்து கொண்டால் சுயம்புவான தெய்வமாய் காட்சி அளிப்பர். மனிதர்கள் தங்களது தன்மையினை மாற்றியே அமைப்பதினால் கலி எல்லையில் அழிவுகள் உருவாகின்றன. தனது சுய தன்மையினை மாற்றி அமைக்கின்றனர். மேலும் தாவர விலங்கினங்களின் தன்மைகளையும் மாற்றி அமைக்க துவங்கி உள்ளனர். பூனை எனும் ஓர் சாதுவான பிராணி புலியாக உருக்கொண்டால் அதன் தன்மையானது முற்றிலும் மாற்றமடைந்து விடுமா? சிந்தியுங்கள். இறைவன் படைத்த ஒவ்வொரு அணுவிலும் மூல மைய வெற்றிடம் என்பது ஓர் அபூர்வ தன்மையினை உள்ளடக்கியிருக்கும். அதனை எவராலும் மாற்றி அமைக்க இயலாது. எனில் மனிதர்கள் எவ்வளவு முயன்றாலும் படைப்பின் இரகசியம் அறிய இயலாது. மேலும் அதனை மாற்றி அமைக்கவும் இயலாது. இறைவனின் படைப்பு என்பது ஏகாந்தமானது, வெற்றிடம் நிறைந்தது. மற்ற உயிரினங்கள் யாவும் தங்களது அணுக்களின் வெற்றிட மையத்தினை உணர இயலாது. அதன் பொருட்டே அவை தங்களது தன்மையினில் மாற்றமடையாது நிலைக்கின்றன. மனிதர்களோ அதீத ஆற்றலினை பெற்று தனது வெற்றிட ஆற்றலை உணர்ந்து அவற்றில் மாற்று எரிபொருளினை நிறைக்கின்றனர். தெய்வங்களின் அபூர்வ ஆற்றல்களை ஈர்த்து தனது ஞான வெற்றிடங்களில் நிறைப்பவர்கள் யாவரும் ஞானியராய் மலர்கின்றனர். ஏனைய உயிர்களுக்கும் நன்மை பயக்கும் செயல்களை ஆற்றுகின்றனர். கலி எல்லை மானுடர்களோ தங்களது உள் மூளை அணுக்களை பிளந்து வெற்றிடத்தினை உணரும் ஆற்றல்களை வளர்த்து கொள்கின்றனர். எனினும் அவற்றில் கொடிய விலங்குகளின் ஆற்றல்களை நிறைக்கின்றனர். அன்றி அரக்கர்களின் ஆற்றல்களை ஏற்று நிறைக்கின்றனர். அன்பு மானுடர்களே, தெய்வ சங்கல்பம் என்பது யாதெனில் தன்னை உருகியே அழைக்கும் மானுடர்களுக்கு மாத்திரமே ஆற்றல்களை நல்க வேண்டும் என்பதாகும். ஏனெனில் சுயமாய் சுயம்புவாய் எழுச்சியுறும் ஆன்மாக்களை விண்ணுலகினிலே நிலைத்து உயரிய செயல்களையும் ஆற்றிட இயலும். அதன் பொருட்டே கலியெல்லை வரை தெய்வங்கள் மானுட ஆன்மாக்களின் வருகைக்கு காத்திருப்பர். மேலும் மறைமுகமாய் ஆற்றல்களையும் பொழிந்திருப்பர். கலி எல்லையில்
மனிதர்கள் அதீத விஞ்ஞானத்தினை ஏற்று அணுக்களின் கழிவுகளை நீக்கும் வழி அறியாது தன்னுள் சேமிக்கின்ற காரணத்தினால் தனது வெற்றிடங்களில் எளிதாய் கிட்டும் தீய சக்திகளை ஏற்று நிறைக்கின்றனர். அதன் பொருட்டே அழிவினை நோக்கியும் பயணிக்கின்றனர். மேலும் சூழ்கின்ற ஆன்மாக்களை அழிக்கவும் முயல்கின்றனர். எத்தருணத்தில் மானுடர்கள் தங்களது சுய குணம் எனும் தன்மையினை இழக்க துவங்குகின்றனரோ அத்தருணத்தில் தெய்வங்கள் தங்களது சங்கல்பங்களை மாற்றியே அமைத்து நாடாதவர்களுக்கும் தேடியே சென்று அருள் பொழிய துவங்கிடுவர். உருவான உன்னத தருணம் என்பது அவ்வகையிலேயே அமைந்துள்ளது. தெய்வங்களே முயன்று ஆற்றல்களை பொழிய துவங்கி உள்ளனர். எனினும் அவற்றை உள் ஏற்று தனது உள்மூளை பகுதி அணுக்களின் வெற்றிடங்களில் நிறைக்க வேண்டியது மானுடர்களின் கடமையாகும். அன்பு பிள்ளைகளே, உணர்ந்து செயல் புரியுங்கள். மற்றுமோர் அபூர்வ சூத்திரமும் உரைக்கின்றேன். எவ்விதம் அணுக்களை பிளப்பது, எவ்விதம் வெற்றிடத்தினை உணர்வது, எவ்விதம் தெய்வீக ஆற்றல்களை ஈர்த்து பெற்று வெற்றிடங்களில் நிறைப்பது உணருங்கள். அணுக்களை அணுக்கள் கொண்டே பிளக்க இயலும். ஒளி நிறைந்த ஞான அணுக்கள் எனும் ஆன்ம துகள்களை ஓசை நிறைந்த சக்தி கொண்ட உயிர் துகள்களை கொண்டு பிளவுறச் செய்திட இயலும். ஓசையினால் அணுக்கள் பிளவுறுமா எனில் ஞான அணுக்கள் பிளவுறும் என்றே உணருங்கள். ஒவ்வொரு மந்திர சொற்களும் ஓசையின் வீரிய சக்தியினை கொண்டிருக்கும். உயிரணுவிற்கு ஓம்காரநாதமே உணவாகும். ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது அனைத்து தெய்வங்களும் இணைந்து கலியுக மனிதர்களின் உயிரணுவானது வீரியமான ஆற்றலை பெற்றிடும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் உயிரானது ஆன்மாவின் அழிவிற்கு மூல காரணமாக விளங்குகின்றது எனும் சத்தியத்தினை உணராது செயல்புரிகின்றது. அதனை உணர்த்த முற்படுவதே ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் வீரியமான ஓசை கொண்ட சக்தி ஏற்றிட்ட பணியாகும். தெய்வங்கள் அனைவரும் ஒன்று கூடி அகத்தியராகிய எம்மிடம் அருளி எமது பூரண உயிர் சக்தியினை இணைத்து உருவாக்கியே வெளிப்படுத்திய ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது உயிரணுவிற்கும் ஆற்றல்களை அபரிமிதமாய் வழங்கிடும். ஆன்மாணுவிற்கும் ஆற்றல்களை நல்கி பரமாத்மாவினை நோக்கியே பயணிக்க தூண்டிடும். ஞான அணுக்கள் மாத்திரமே உயிரணுவினையும் ஆன்மா அணுவினையும் பிணைத்துவிட இயலும். எனில் ஞான அணுக்களை பிளந்து அவற்றினுள் உயிரினை ஒடுக்கி பின்னர் ஆன்மாவினை நோக்கியே செலுத்தினால் மாத்திரமே ஒடுக்கமும் ஒன்று கலப்பும் நிகழும். எனில் அனைவரும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை எண்ணற்ற முறை உரைக்கையில் ஒரு தருணத்தில் ஞான அணுக்கள் பிளவுறுவதனை உணர்ந்திடலாம். பிளவுற்ற ஞான அணுக்களின் வெற்றிடத்தினில் உயிர் சக்தியை நிறைத்து உடன் ஆன்மாவினுள் ஒடுங்கும் மார்க்கத்தில் பயணிக்க தூண்டிடும் செயல்தனை ஏற்க வேண்டும். ஆழ்ந்து மிக ஆழ்ந்து மிக மிக ஆழ்ந்து மந்திரம் உரைக்கையில் முழு கவனத்தையும் உள் மூளையில் உள்ள பீனியல் சுரபியினை சூழ்ந்து நிலைக்கும் ஞான அணுக்களின் மீது செலுத்துங்கள். உள் மூளையில்
பல ஒளிச்சிதறல்கள் நிகழும். அணுக்களின் வெடிப்புகள் நிகழும். உணர இயன்றால் உத்தமமே. அனுதினமும் இச்செயல் ஆற்றிட ஓர் தினம் சத்தியம் உணரப்படும். பிளவுற்ற ஞான அணுவின் வெற்றிடத்தில் நிறைந்திருக்கும் அருள் ஒளி குறித்தும் அதன் தன்மை குறித்தும் யாம் தொடர் செயலாய் எடுத்துரைப்போம். உருவான வெற்றிடத்தில் நிறைக்க வேண்டிய ஆற்றல் குறித்தும் எடுத்துரைப்போம். உணர்ந்து செயலாற்றிட உன்னதங்கள் பெருகிடும். பரிபூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்